வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் வந்துட்டு நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன், நம்ம டைரக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 பார்வையற்றவங்க தங்குற மாதிரி நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் வந்துட்டு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த டைரக்டர் ஆஃபீஸ் பாருங்கள். இது வந்து கிச்சனு, நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் இது வந்து கிச்சனு. இது வந்து இந்த இடத்துல ஒரு 2 பார்வையற்றவங்க தங்கிக்கலாம், 2 பார்வையற்றவங்க 3 பார்வையற்றவங்க தங்கிக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது. அடுத்தது வந்து இது ஹால், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது ஹால். இங்கே சாப்பிடலாம், உட்காரலாம். அடுத்தது இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு 2 பார்வையற்றவங்க தங்கிக்கலாம். இங்கே 2 பார்வையற்றவங்க தங்கிக்கலாம். இங்கே வந்து லெட்டின் பாத்ரூம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டைரக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் போட்டு கொடுத்துருக்காரு. யாரானாலும் இந்த உலகத்தில் யார் சாதிக்கணும்னாலும் கண்டிப்பாக ஒருவருடைய உதவி கண்டிப்பாக வேணும். எனக்கு என்னுடைய நட்பு, நானும் ஜோசப் ரொசோரியோ சாரும் சின்ன குழந்தையிலேருந்து 1வது 2வதெல்லாம் வந்துட்டு ஒன்றா படித்தவங்க, ஒரே ஊர். என்னுடைய நண்பர் ஜோசப் ரொசோரியோ சார் டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா, அவரும் நானும் 1வது 2வதுலேருந்து ஒரே ஊரில் ஒன்றா படித்தவங்க. என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன், நம்ம இந்த மாதிரி பார்வையற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே நம்ம ஜோசப் ரொசோரியோ சார்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம பார்வையற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணோம், ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு மறுவாழ்வு இல்லம் கட்டி, 10 பார்வையற்றவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு இல்லம் கட்டி அவங்கள குடியாற்றணும். அந்த 10 பார்வையற்றோரை வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும். இருக்கிற இடம் கொடுத்து 3 வேளை உணவு கொடுத்து வாழ்நாள் முழுக்க 10 பார்வையற்றவர்களுக்கு வந்து நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும்ட்டு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நான் சொன்னேன். இப்போ தான் அதுக்குண்டான ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் வந்து கேட்டார், நீங்கள் எப்போ அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வு கட்டத்துக்கு ரெடி ஆகுறீங்களோ, அந்த படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறீங்களோ என்னை வந்து பாருங்கள், நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். அதுக்குண்டான நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ நான் கேட்டிருந்தேன், நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் கேட்டிருந்தேன், நான் டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டேன், டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுங்க, நான் ரெடி ஆகிட்டேன். இந்த 100 நாட்கள் உணவு விருந்து முடித்த பிறகு 10 பார்வையற்றோருக்கு நம்ம மறுவாழ்வு கட்டலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் ஓகே பண்ணிட்டார். நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு எனக்கு தேவை இந்த ரூமில், டைரக்டர் ஆஃபீஸில் வந்து இந்த ரூமில் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போது இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த இடமெல்லாம் காலியாக இருக்குது, இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த ரூம் சும்மா தான் இருக்குது, கிச்சனும் சும்மா தான் இருக்குது. அப்போது நான் இங்கே நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 5-6 பார்வையற்றவங்க இங்கே சந்தோஷமாக தங்கிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் உணவு விஷயத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுவோம். யாரெல்லாம் வந்துட்டு இடம் இல்லாமல் ஒரு 5-6 பார்வையற்றவங்க இருக்கிற இடம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்க வந்துட்டு இந்த டைரக்டர் ஆஃபீஸில் ஜோசப் ரொசோரியோ சந்துரு பார்வையற்றோர் இல்லத்தில் நீங்கள் தங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஜோசப் ரொசோரியோ சார் வந்துட்டு 2 வார்த்தை பேசுவார். சந்திர சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கேட்டுருந்தார். இப்போ தான் ஒரு மாதமாக முயற்சி பண்ணி அட்வான்ஸ் கட்டி வீடியோ எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது பார்வையற்றவர்களுக்கு தங்க வச்சு
அவர் உணவு அடுத்து தயார் பண்ணுறோம். இந்த படம் முடியறதுக்குள்ள அவங்கள வச்சு அவங்க பார்த்துக்கின்ற ஒரு நல்ல. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப நன்றி சார். கேட்டிங்களா? நல்ல மனிதர். இந்த டைரக்டர் ஏஎம் சந்துரு எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது அவருடைய அந்த டைரக்டர் ஏஎம் சந்துருவுக்கு, டைரக்டர் ஏஎம் சந்துருவின் முயற்சிகளுக்கு எல்லா இடத்துலையும் துணையாக நிற்கிறது முதல் ஆளாக நம்ம ஜோசப் ரொசாரியோ சார் தான். டைரக்டர் ஏஎம் சந்துரு எந்த உயரத்துக்கு போனாலும் அதுக்கு முதல் அடித்தளம் ஜோசப் ரொசாரியோ சார் தான். ஜோசப் ரொசாரியோ சார் இல்லைன்னு சொன்னால் டைரக்டர் சந்துரு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டான ஒரு நேரத்தில் கரெக்டான ஒரு உதவியை செய்யணும். அப்போ தான் அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும். இப்போது டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு பார்வையற்றவர்களுக்கு ஒரு 10 பார்வையற்றவர்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்க போகிறோம். நம்ம உலகை வெல்லவா படத்தில் 10 பார்வையற்றவங்களுக்கு 100 நாட்கள் உணவு விருந்து வைக்க போகிறோம். முதல் ஆவணப்படம். அந்த முதல் ஆவணப்படத்துக்கு முதல் ஆளாக நம்ம ஜோசப் ரொசாரியோ சார் இறங்கியிருக்காரு. 100 நாட்கள் உணவு விருந்துக்கு 10 பார்வையற்றவருக்கு உணவு விருந்து வைக்க போகிறோம். அந்த 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படம் உலகை வெல்லவா படத்தில் அந்த 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படத்துக்கு முதல் ஆளாக களத்தில் இறங்கி 30,000 ரூபாய் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்து எனக்கு டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம 100 நாட்கள் உணவு விருந்துக்கு நம்ம டைரக்டர் ஆஃபீஸில் நான் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னால் 100 நாட்கள் உணவு விருந்துக்கு முதல்ல என்னெல்லாம் தேவையோ 100 நாட்கள் உணவு விருந்து எப்படியெல்லாம் பண்ண போகிறோம், அதோட பட்ஜெட் எவ்வளோ, எந்த இடத்துல 100 நாட்கள் உணவு விருந்து பண்ண போகிறோம் அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு அதோட டிசைனிங் எல்லாமே இந்த டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். இதே போல் ஒரு நண்பன் எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னார் நம்ம ஜோசப் ரொசாரியோ சார், நீங்கள் வந்து டைரக்டருக்கு உண்டான வேலைகள் எல்லாமே கற்றுக்கிட்டு வாங்க, அந்த 100 நாட்கள் உணவு விருந்துக்கு முதல் ஆளாக நான் வந்து டைரக்டர் ஆஃபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கவனிச்சிங்களா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன். 100 நாட்கள் உணவு விருந்து பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. பார்வையற்றவங்களுக்கு ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வுகளை கட்டி குடியாத்துற மாதிரி இருக்குது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு. நம்ம ஜோசப் ரொசாரியோ சார் என்ன சொன்னார்னா, அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வு இல்லம் கட்டி அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக 3 வேளை உணவும் கொடுப்போம், தங்கிறதுக்கு இடமும் கொடுப்போம். அந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் கூட இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படத்தை எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆளாக நீங்கள் வாங்க, ஒரு படம் பண்ணக்கூடிய தகுதியான ஆளாக நீங்கள் வாங்க. கண்டிப்பாக நான் டைரக்டர் ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறேன். உங்களுடைய திறமையை பார்த்துட்டு அடுத்த லெவலெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஜோசப் ரொசாரியோ சொல்லியிருந்தார். இவ்வளோ நாட்கள் வந்துட்டு அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருந்து இப்போது 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படம் உலகை வெல்லவா படத்தில் வந்து 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படத்துக்கு நான் ரெடி ஆகிட்டேன். முதல் ஆவணப்படம் 100 நாட்கள் உணவு விருந்து ஆவணப்படம் தான். அதுக்குண்டான வேலைகள் வந்து நம்ம டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். டைரக்டர் ஏஎம் சந்துருவுக்கு டைரக்டர் ஆஃபீஸ் தனி ஆளாக நின்று 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டின என்னுடைய நண்பர் ஜோசப் ரொசாரியோ சாருக்கு மிக்க நன்றி. நன்றி சார். கண்டிப்பாக பார்வையற்றவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு களத்தில் இறங்கிட்டீங்க. 100 நாட்கள் உணவு விருந்து 10 பார்வையற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து களத்தில் இறங்கிட்டீங்க. கண்டிப்பாக கடவுள் மேலும் மேலும் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். பார்வையற்றவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும். ரொம்ப நன்றி சார்.